செல்போனுக்கு சொல்லு குட் பை. பம்பரம், பளிங்கு, நுங்கு வண்டி. ஆர்வம் காட்டும் சிறுவர்கள். அசர வைக்கும் புது முயற்சி. கோடை விடுமுறையில் செல்போனில் மூழ்கும் சிறுவர்களை மீட்கும் முயற்சியாக கோடைக்கால பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுத்தருகின்றனர் இளைஞர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகிலுள்ள ஐயனார் கோவில் திடலில் உயர்கல்வி இயக்குநர்கள் வெண்முகில், பாலகுமாரி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் மதியழகன் ஆகியோர் இணைந்து கோகுல், அருண் உதவியுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால இலவச விளையாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகின்றனர். உடற்பயிற்சிகளுடன் தினசரி முன்னோர்களால் விளையாடப்பட்டு இப்போது மறைந்திருக்கும் விளையாட்டுகளும் கற்றுத்தரப்படுகிறது. ஆர்வத்துடன் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றனர். 3 வயது குழந்தைகள் முதல் பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கற்றுக்கொள்ள வருகின்றனர். உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பம்பரம் சுற்றுதல், பளிங்கு அடித்தல், டயர் உருட்டுதல், பனை நுங்கு வண்டி ஓட்டுதல், ஆலமரத்தில் ஊஞ்சல் விளையாட்டு, வாழை மரம் ஏறுதல், ராட்டையில் தண்ணீர் இழுத்தல், முகோடை ஏற்றம், ஓட்டம், நடை, குதித்தல், புலன் உணர் பயிற்சிகள், சிறுவர்களுக்கு தவளை ஓட்டம், பாம்பு போல ஊர்ந்து செல்லுதல், தடை தாண்டுதல், குரல் வளை பயிற்சி, மேலும் கோலாட்டம், பல்லாங்குழி, காசிக்காய், யோகா என மேலும் பல மறைந்து வரும் முன்னோர் விளையாட்டுகளும் கற்றுத்தரப்படுகிறது. இது குறித்து பயிற்சியாளர்கள் கூறும்போது, எங்கள் பயிற்சி மையத்தில் முழுக்க முழுக்க இலவசமாகவே பயிற்சி அளிக்கப்படுகிறது. இங்கு பயிற்சி பெற்ற 40 பேருக்கு மேல் சீருடை பணிகளுக்கு சென்றுள்ளனர். தற்போது கோடை விடுமுறையில் மாணவர்கள் செல்போன்களில் மூழ்கி விடுவதால் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். அதனால் செல்போனில் மூழ்கி விடாமல் இருக்க உடற்பயிற்சியுடன் சேர்த்து மறைந்து வரும் முன்னோர் விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆர்வத்துடன் வந்து பயிற்சி பெறும் சிறுவர்களில் ஒவ்வொருத்தரிடமும் ஒரு தனி திறன் உள்ளதை காண முடிகிறது. அவர்களுக்கு தேவையான தொடர் சிறப்பு பயிற்சிகள் கொடுக்கவும் இருக்கிறோம். இதனால் செல்போன் பாதிப்புகளும் வேறு கவனச்சிதறல்களும் சிறுவர்களுக்கு வராமல் தடுக்கிறோம். நாங்கள் பயிற்சி அளிப்பதை பார்த்து பல பெற்றோர்களும் உற்சாகமாக வருகிறார்கள். சிறுவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மேலும் சிறுவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை உள்ளூர் இளைஞர்கள் தானாக முன்வந்து செய்கின்றனர். அழிந்து வரும் முன்னோர் விளையாட்டுகளை மீட்பதும் செல்போனில் மூழ்காமல் தடுப்பதும் முதல் இலக்காக வைத்திருக்கிறோம் என்றனர்.